Hi friends, welcome to Mother to Chennai Samail. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா AvitaPura NS14 லேப்டாப் அன்பாக்சிங். இது வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB Ryzen 3 ப்ராசஸர் மாடல். இது வந்து இப்போ ரீசெண்டாக அமேசானில் வந்து கிரேட் இந்தியன் சேல் வந்து சேல் போட்டாங்க. அப்போ வந்து இதை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 22,000 கரெக்டாக 22,000 ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாம். இது காலையில் வந்து எங்களுக்கு டெலிவரி பண்ணாங்க. எங்கள் அம்மா வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுறாங்க. நான் வீடியோ எடுத்துருக்கேன், பார்ப்போம். நீங்கள் ஒரு யூடியூபரோ இல்லை பப்ளிக்கோ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் என்ன ஆர்டர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அது வீடியோ எடுங்க. இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் அது உள்ளே இல்லைனா அந்த வீடியோ நீங்கள் ஆதாரமாக காமிச்சு ஃப்ளிப்கார்ட் அமேசான் கிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை திருப்பி கேட்கலாம். சில டைம் வந்து வேறு எதாவது ப்ராடக்ட் அனுப்புவாங்க. அதுக்காக தான் நாங்கள் யாராக ஒரு பப்ளிக்காக இருந்தாலும் என்ன ஆர்டர் பண்ணிங்களோ அதை முதல்ல வீடியோ எடுங்க. வாங்க ஃபஸ்ட்டு லேப்டாப் எடுத்தாச்சு. எவ்வளோ பெரிய பாக்ஸ் கீழே இத்தினோட பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கே ஷாக்கிங் ஆச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன லேப்டாப்புக்கு நாங்கள் நினச்சி பார்த்தோம். பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ். இப்போ வாங்க இந்த பாக்ஸ் முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். அங்கே ஓரமாக அவிட்டான்ற சீல் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ இந்த சீலை கட் பண்ணிட்டுறோம். இது வந்து ஹைதராபாத்தில் வந்திருக்காங்க. ஹெச்ஒய்டின்னு இங்கே பாக்ஸ் எழுதியிருக்காங்க. வாங்க திறந்து பார்க்கலாம். இந்த லேப்டாப் வாங்கினா வந்து எங்களுக்கு ஒரு லேப்டாப் பேக் ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. அந்த பேக்கை கூட இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வந்து பிளாக் கலர் லேப்டாப், அதனால் வந்து லைட்டாக கிரேஸ் பிளாக்காக ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பார்க்க ஒரு பக்கா ஃபார்மல் பேக் மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த பேக்கை நாங்கள் ஓரமாக வச்சுருவோம். ஃபஸ்ட் நாங்கள் லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இந்த பேக் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளேயே ஒரு பாக்ஸா? எத்தனை பாக்ஸு? இன்னும் நாங்கள் பிளாக் கலர் லேப்டாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே என்னடா ஒயிட் கலர் லேப்டாப் வந்துருக்குன்னு நினச்சி பார்த்தா இது ஒரு பாக்ஸு. இப்போ இதெல்லாம் எடுத்துடணும். இப்போ இந்த லேப்டாப்புக்குள்ளே இன்னொரு சின்ன பாக்ஸ் இருந்துச்சு. இது என்ன பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜர் பாக்ஸ். இதுக்குள்ளே வந்து சார்ஜர் இருந்துச்சு, ஒரு வயர், ஒரு இது, அதுக்கப்புறமா ஒரு அடாப்டர் சார்ஜ் இருந்துச்சு. இந்த அடாப்டர் 37 வாட் அடாப்டர்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது 0 to 100% ஆக. இப்போ வாங்க முதல்ல லேப்டாப் பாக்ஸுக்கு வந்துடலாம். பேக்கேஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா லேப்டாப் ஒரு டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக பேக் பண்ணி நிறைய பாக்ஸ்லாம் போட்டு ஓரளவுக்கு சேஃப்டியாக வச்சுருந்தாங்க. இப்போ லேப்டாப் மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, சேஃப்டி கவர் மாதிரி. கீழே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து சைனீஸு, ஹாங்காங்கு, அங்கங்கே இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். அது வந்து அவ்வளோவா புரியவே இல்லை. இப்போ லேப்டாப்பை கீழே வச்சுலாம். ஃபஸ்ட் டைம் லேப்டாப் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே ஸ்டைல் கொஞ்சம் ஷைனிங்காக இருந்துச்சு. ரொம்ப தின்னாச்சு. நாங்கள் எதிர்பார்த்த விட ரொம்ப தின்னாக இருந்துச்சு. இப்போ பேக்கு மேலே லேப்டாப் வச்சுருக்கோம். கீழே தான் ஸ்க்ராச்சஸ் ஆகிடுவான்னு பயம். ஏன்னா இதுதான் எங்களோட ஃபஸ்ட் லேப்டாப். கீபோர்ட் மேலே வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு கவர் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப் இருக்குது. கீபோர்டு வந்து நல்லா ஸ்டைலிஷாக இருந்துச்சு. ட்ராக் பேட் வந்து ரொம்ப புது ட்ராக் பேடாக இருந்துச்சு. இது மாதிரி நான் பார்த்தே இல்லை. அப்புறம் இது Ryzen 3 ப்ராசஸர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. HDMI கேபிள் இருக்குன்னு போட்டிருக்கு. இதில் கீபோர்டு வந்து நல்லா இதாக இருந்துச்சு. ஆனால் உடனே டஸ்ட் ரொம்ப அதிகமாக ஒட்டுறதுன்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ண ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப்போட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த லேப்டாப் வந்து நிறைய கலர்ஸில் ஒரு 8 கலர்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தால் பிளாக் வந்து கொஞ்சம் ஃபார்மலாக ஸ்டைலிஷாக இருக்கும். நாங்கள் பிளாக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து அவிட்டா. இது என்னடா கம்பெனி, கேட்காத பேராக இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க. இதை வாங்கலாமா வேணாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. நாங்களும் இதை வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் யோசித்தோம். இந்த கம்பெனி என்னது பேரே தெரியலையே, வாங்கலாமா வேணாமான்னு. அப்புறமா நாங்களே ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த மாதிரி இந்த இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ரேட்டுக்குள்ளே எந்த லேப்டாப்லேயும் வராது. அதனால் இந்த லேப்டாப் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற லேப்டாப் வாங்கினோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட குறை நிறை அதை பற்றிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ HDMI கார்டு, ஃபுல் சைஸ் யூஎஸ்பி டைப் சி போட்டு, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இதெல்லாம் இருக்குது. இப்போ ப்ராசர் பார்ப்போம். Ryzen 3 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ராசர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்டர்நெட் ஸ்பீடு பயங்கரமாக இருந்துச்சு. 11 MB/s வந்துச்சு. கேமிங் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் சில கேம்ஸ்லாம் விளையாடி பார்த்தோம். இப்போ லேப்டாப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பூட்டப் பண்ணி பார்க்கலாம். பூட்டப்பிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு. 0.30 செகண்ட்ஸ்லேயே லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் நம்ம சுவிட்ச் ஆன் பட்டன் அமுக்கிறோம். ஃபஸ்ட்டு அவிட்டான்ற அவங்களோட லோகோ வருது. லோடிங் ஆகுது. விண்டோஸோட லாக் ஸ்க்ரீன் வந்துச்சு. இப்போ வந்து பின் போட்டு உள்ளே இருக்குன்னா உடனே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரொம்ப லேட் ஆகும். நாங்கள் இந்த மாதிரி தான் எல்லா கம்ப்யூட்டர்ஸ் இருக்குமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வர Ryzen 3 வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இது Ryzen 3. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 எஸ் மோட் வெர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து நாங்கள் வாங்கி ஒரு 2-3 நாள்லேயே நாங்கள் எஸ் மோட்லேருந்து வெளியே வந்துட்டோம்.
இந்த எஸ்மோன்னு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. நான் வந்து ஒரு பெரிய வீடியோ நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக தனி வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். இதோட பேட்டரி லைஃப் மட்டும் தான் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுங்க. அப்போது ஒரு 4 ஹவர்ஸ் அப்படி தான் வந்துச்சு. அங்கே வந்து 10 ஹவர்ஸ் கிட்டே வரும்னு அமேசானில் போட்டிருந்தாங்க. பட் இது வந்து 4 ஹவர்ஸாக பேட்டரி லைஃப் வந்துச்சு. அது மட்டும் தான் சின்ன ஏமாற்றம். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியல்டெக் ஆர் ஆடியோன்னு ஒரு இது வச்சு டியூன் பண்ணியிருக்காங்க. சவுண்டு நல்லா இருந்துச்சு. 256 GB மாடல் வாங்கியிருந்தோம். பட் 238 GB தான் எங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. 8 GB ரேம், Ryzen 3 இதெல்லாம் ப்ராசஸர், 64 பிட் குவாட் ப்ளேஸ் ப்ராசஸர். இது வந்து டச் இன்புட் கிடையாது, டச்சு ஒர்க் ஆகாது, ஓன்லி கீபோர்ட் மவுஸ் அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து கீபோர்டு மவுஸ் அதெல்லாம் யூஎஸ்பி டைப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒய்ஃபை மவுஸ், ஒய்ஃபை கீபோர்டு இதுவும் நீங்கள் வந்து இதில் லேப்டாப்போட சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த லேப்டாப்பில் வந்து இன்டர்னல் ஸ்பீட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 11 MB/s 10 MB/s வச்சு இதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் நாங்கள் இந்த லேப்டாப்போட அதை வச்சு டைப் பண்ணி பார்ப்போம். AvitaPura NS14 இதுதான் இந்த லேப்டாப்போட பேர். உடனே வந்துச்சுங்க. ஃபோனை விட கொஞ்சம் இந்த நெட் ஸ்பீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா நிறைய மாடல் வருது. அவிட்டா வந்து நிறையவே மாடல் விட்ருக்காங்க. இப்போ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டவுன்லோட் பண்ணால் எவ்வளோ ஸ்பீட் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் அப்புறமா ஏறி 10 MB/s 11 MB/s நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆச்சு இன்டர்நெட்டு. நாங்கள் வந்து இன்டர்நெட் வந்து இந்த ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி லேப்டாப்பில் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு லேக் அவ்வளோ இல்லை, இன்டர்நெட் லேக். அப்லோட் ஸ்பீட் வந்து கிட்டத்தட்ட 10 MB/s வரைக்கும் வருது. ஓவரால் இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல லேப்டாப். இது 22,000க்கு இதுக்கு மிஞ்சி ஒரு ஃபியூச்சர்ஸ் லேப்டாப் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. லெனோவோ, டெல், ஹெச்பி எதில் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு லேப்டாப் கிடைக்காது. பட் பேட்டரி மட்டும்தான் கொஞ்சம் லைஃப் கம்மியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.